Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல BBLோட 13வது மேட்ச். ஸோ இந்த 13வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்மால் லீக்ஸ் டீமா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ஸ் டீம் இப்படி எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ்லாம் இருந்தாலும் கொடுப்போம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு 70,000 ரூபாய்க்கான ஒரு மெகா கான்டெஸ்ட்டும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்னு சொல்லுவேன். இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல் இதுல இருக்கு. GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல, TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 டிசம்பர் மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் அடிலைட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த அடிலைடோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபாஸ்ட் பாலருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. முதல் 4-5 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலாக இருக்கும். இந்த வினோவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 165ல இருந்து ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு இந்த வினோல. ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நான் மிடில் ஓவர்ஸ் எல்லாத்துலயுமே தான் முதல் 6 ஓவர் ரொம்பவே குரூஷியலா இருக்கும். அதுல கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, நல்ல பவுன்சஸ் பவுல் பண்ணக்கூடியவங்க, நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் முதல் 4-5 ஓவர். ஸோ அதுக்கப்புறம் பிச்சு கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடும். ஸோ பேட்ஸ்மேனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே என்ஜாய் பண்ணி பவுல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விக்கெட் போகுது அப்படின்னா அதுல ஒரு 6 விக்கெட் வரைக்குமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துறாங்க. 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் பாலருக்கு மாதிரியே ஸ்பின்னர்ஸும் இந்த வெனுல விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இங்க இருக்கு. ஸோ வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74 மேட்சஸ் இங்க பிளே பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 42 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 32 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மெஜாரிட்டியான மேட்ச்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ரெக்கார்ட், ஸோ கடைசி 5 T20ல 178ங்கிறது ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருக்கு. ஸோ 54 விக்கெட்ஸ் போயிருக்கு. கடைசி 5 T20ல வெறும் 54 விக்கெட்ஸ் தான் வந்து போயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு 10ல இருந்து ஒரு 11 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு கடைசி 5 T20ல. ஸோ பெர் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜா ஒரு 6ல இருந்து 7 விக்கெட் அந்த மாதிரி தாங்க போயிருக்கு இந்த வினோவை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ் 33 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பாலருக்கு ஈக்குவலா இந்த வெனுல ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 13 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. அதுல அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் 8 மேட்ச் வின் பண்ணி பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் ஒரு 5 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ மிச் ஓவன் அண்ட் கேபிள் ஜீவல் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சாய் ஹோப், பென் மெக்டர்மட். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டான், நாதன் எல்லிஸ் இந்த டீமோட கேப்டன், ரியல் மெரிடித், பீட்டர் ஆட்ஸோக்லோ அண்ட் ஸ்லாம்கில். ஸோ இந்த வெனுல ஆட்ஸோக்லோவை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் டைரக்டாவே பேங்குள்ள வந்துருவாரு. இந்த வெனுல நான் சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு. ஸோ 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸோட வந்து போக போறாங்க ஸ்லாம் கிளியோட சேர்த்து. ஸோ இது வந்து ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத் சாட் அண்ட் டிஆர் சாட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் கிறிஸ்லின் ஏர்லி போப். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்தது அலெக்ஸ் ரோஸ், ஜெமி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, லியாம் ஸ்காட், ஹென்ரி த்ரான்டன், கேமரான் பாய்ஸ். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லாய்ட் போப். ஸோ இது வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு
பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறது இப்படி ஓரளவு பார்த்துட்டு அப்புறம் ஆப்ஷன் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுல அடிஷனல் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து கிறிஸ்லியன் இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கிறிஸ்லியனுக்கு இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கிறது. ஸோ ஆவரேஜ் நல்லா இருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா இருக்குது. லோ பர்சன்டேஜ் பிக்கவும் அவர் வந்து இருக்காரு. லைக் ஐ திங்க் ஒரு 30% வரைக்கும் தான் அவர் பிக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் அடுத்தது ஓலி போப். ஸோ விக்கெட் கீப்பர் வேற பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர் மூலியமாவே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். போத் டீம்லயுமே விக்கெட் கீப்பர் இந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ல தான் வராங்க. இந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ல வரக்கூடிய பிளேயர்ஸ் என்னைக்குமே அந்த டீமோட ஒரு பேக் போன் அப்படிங்கிறவங்க தான் வந்து T20s அந்த இடத்துல வைப்பாங்க. ஏன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி அவங்க வந்து ஸ்கோரை வந்து கொண்டு போவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பேட்டிங்ல சம் கான்ட்ரிபியூட். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஸோ அவர் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காரு. தென் அடுத்ததா மேத்ஸார்ட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ பர்டிகுலர் இந்த 20வது ஓவர் கூட அவர் தான் வந்து பவுல் பண்ணாரு. பட் இருந்தாலும் விக்கெட் எடுக்கல. ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்து நினைக்கிறேன். இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுன் தாங்க ஆக போகுது. 4 ஓவருமே அவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் லைக் ஜீவல், ஸோ அவர் ஒருத்தர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர், மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால அவரோட 4 ஓவரை வந்து மேத்ஸார்ட் வந்து பவுல் பண்ண மாட்டாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு முதல் விக்கெட் ஜீவல் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் ஓவரே போட மாட்டாரு. அந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் வரைக்கும் ஓவர் பவுல் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும். ஸோ இவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அவரு டிக்ரீஸ் ஆகுதுன்னா யாருக்கு ஓவர் அதிகமா இருக்கும்னா ஹென்ரி டாண்டன். அவர் எப்பவுமே அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாய்ட் பாப் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு. ஜெமி ஓவர்டன் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிட்டு இருந்தாரு நடக்கிற மேட்சஸ்ல. ஸோ மேத்ஸார்ட்டும் 4 ஓவர் போல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஜேம்ஸ் பேஸ்லி, லியாம் ஸ்காட் அண்ட் கேமரான் பைஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி போல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மேத்ஸார்ட்டோட ஓவர் கொஞ்சம் கம்மியாக போகுது. கேமரான் பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போல் பண்ணிட்டு இருந்தார். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து மேக்ஸிமம் 4 ஓவருமே கூட பவுல் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த 4 பேரும் தான் ஹென்ரி டாண்டன், கேமரான் பைஸ், லாய்ட் பாப், ஜெமி ஓவர்டன் இந்த 4 பேருமே அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. ஜேம்ஸ் பேஸ்லி, லியாம் ஸ்காட் அண்ட் மேத்ஸார்ட் இந்த 3 பேரும் மீதி இருக்க ஓவர்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் ஜேம்ஸ் பேஸ்லி 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மேத்ஸார்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஜீவல் ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அவர் 1 ஓவர் கூட போட மாட்டாரு. லியாம் ஸ்காட் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணி இந்த காம்பினேஷன்ல தான் கொண்டு போயிருவாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் வரைக்கும் போது மேத்ஸார்ட் பவுல் பண்ணிடுவாருங்க. இந்த வெனுவில் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, பவுல்லையும் சரி பேட்லயும் சரி. ஸோ சேஸ் பண்ண போறாங்கன்னா மஸ்டா நீங்க அவரை வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு. சேஸ் பண்றப்போ மேத்ஸார்ட்டோட பேட்டிங் கடைசி வரைக்குமே ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஆடிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க சேஸ் பண்ண போறாங்க, அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ண போறாங்கன்னா நீங்க மேத்ஸார்ட்டுக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். பட் அவரோட ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்ல, பேட்டிங்ல நான் சொல்லல, பவுலிங்ல கொஞ்சம் டிக்ரீஸ் தான் வந்து ஆகுது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் அண்ட் ஹென்ரி டாண்டன் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. மேத்ஸார்ட்டும் டாண்டன் இந்த 2 பேரும் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மேத்ஸார்ட் பவர் பிளேல பவுல் பண்ணிடுவார். ஸோ டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பியூர்லி ஜெமி ஓவர்டனும் ஹென்ரி டாண்டன் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஜேம்ஸ் பேஸ்லி 2 ஓவர் கொடுத்துருவாங்க. தென் அடுத்ததா கேமரான் பைஸ், லாய்ட் பாப்லாம் பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல இன்னும் ஒரு ஸ்பின்னருக்கு டெத் ஓவர் வரைக்கும் ஆப்ஷன்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னா அது வந்து லாய்ட் பாப்புக்கு தாங்க. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட லாய்ட் பாப்புகிட்ட இருந்து 1 or 2 ஓவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவர் வந்து ரொம்பவே ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பர்டிகுலர்லி செகண்டா பவுல் பண்றப்போ, அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேமரான் பாய்ஸ் தாங்க அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கேமரான் பாய்ஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க கேமரான் பாய்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாய்ட் பாப்புக்கு ஒரு மாற்றா ஒரு டிஃபரன்ஷியலா நீங்க லாய்ட் பாப்புக்கு பதிலா நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். பட் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா லாய்ட் பாப்புக்கு போறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த டீம்ல ஜெமி ஓவர்டன் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. ஹென்ரி டாண்டனோட பவுலிங் சூப்பரா இருக்கு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்ல அவர் வந்து டாப்ல இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்மே ரொம்பவே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்ஸார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு கேப்டனுக்கோ இல்லை வைஸ் கேப்டனுக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற போறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ல மட்டும் வேணா நீங்க அவர் வந்து அஸ் அ பிளேயரா உள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ல மட்டும் மிஸ் பண்ணலாம்.
பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்லினுக்கு இந்த வெனோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பர் இருக்கிறதுனால ஸோ மினிமம் வந்து ஒரு 25 to ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுல நம்ம மிஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்னா டிஆர் ஸ்டார் தென் அலெக்ஸ் ரோஸ். இந்த ரெண்டு பேரும் நம்ம அவர் சொல்லலை. ஸோ அலெக்ஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்குங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக். கடைசி வரைக்கும் மேட்சுக்கு கொண்டு போய் மேட்சுக்கு டார்கெட் வரைக்கும் கொண்டு போய் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்பதான் மெஜாரிட்டியான மேட்சஸ்ல ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வந்திருக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கடைசி வரைக்குமே மேட்சை கொண்டு போவார். பட் ஃபேண்டசி டீம்ல வரைக்கும் வாய்ப்பு இருக்குமா, அந்த ரன்ஸ் வருமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நிறைய முறை ஃபேண்டஸ் டீம்ல வந்திருக்காரு. ரீசன்ட் டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் ஏர்ல விட்டுறாங்கன்னு ஒரு ஒன் சைடா ஒரு டீம் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரா ஒரு ஒன் சைடா நீங்க ஒரு டீமை போடுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டீமுக்கு நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறப்போ அலெக்ஸ் ரோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறத தாண்டி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒன் சைடா நீங்க ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு ஒரு ஃபேவரா ஒரு டீமை போட போறீங்க. ஒரு ஒன் சைடா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அது அலெக்ஸ் ரோஸ் மஸ்ட் ட்ரையா இருப்பாரு. ஒரு நியூட்ரலான ஒரு டீமா போடுறீங்க அப்படின்னா அலெக்ஸ் ரோஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நியூட்ரலான டீம்ல டாப் ஆர்டர் கூடிய 4 பேருமே வந்து ஒரு தலா ஒரு 20-21 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட 90-95 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். ஒரு 14, 13, 14 ஓவர் வரைக்கும் வந்துடும். ஸோ கடைசி 6 ஓவர்ல வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடணுங்கிற ஆடுறப்போ அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் டெய்லியர் அவுட் ஆயிடுவார். ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா அதுல மஸ்ட் ட்ரை அலெக்ஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும். டிஆர் ஸ்டார் இந்த ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட அந்த இன்கமிங் டெலிவரிட்ட வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அந்த இன்கமிங் டெலிவரி அந்த 6 to 6 பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ல பவர் பிளேல ரெல்லி மெரிடித் இருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இந்த டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர்னு யாரும் இல்லாதது ஒரு பிளஸ் டிஆர் ஸ்டார்ட்டுக்கு. நீங்க வேணா டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் 6 to 6 பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ரெடித் இருக்காரு. இனிஷியல் முதல் 6 ஓவர் ரொம்பவே குரூஷியல். ஸோ அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-50 ஆப்ஷன் தான். அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அதனாலதான் அவருக்கு நாம வந்து 50-50 ஆப்ஷன் அப்படிங்கறது கொடுக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த எர்லியர் ஒரு ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா ரெடித் கிட்ட நம்ம டிஆர் ஸ்டார்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த டீம்ல நான் பர்சனலி ஜெமி ஓவர்டன் 1, ஓலிபப் 2, கிறிஸ்லின் 3, மேத்சாட் 4, தென் ஹென்ரி த்ரான்டன் 5, தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கேமரான் பாய்ஸ் 6வது ஆப்ஷன், செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா லாய்டு பாப்புக்கு வந்து 6வது ஆப்ஷனா வந்து கொடுப்பேன். இந்த 6 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. தென் அடுத்தது ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ், மிச்சு ஓவன் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபேபுலஸா ஆடினாரு. ரொம்ப சூப்பரா ஆடினாரு. ஒரு சதம் அடிச்சார். ஒரு குவாலிட்டியான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் நம்ம இவரை சொல்லியிருந்தோம், தெளிவா சொல்லியிருந்தோம். அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது, பவுல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். பட் பவுல் பண்ணாலும் பட் பேட்டிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூவை வந்து நல்லாவே காமிச்சிட்டாரு. இந்த மேட்ச் அதுக்கான வேல்யூ இருக்குமான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். மிச்சு ஓவன் அவர் நல்ல டாலான பிளேயர். அவருக்கு எகென்ஸ்டா ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் ட்ரெண்ட் இருக்கு. தென் நல்ல வேகத்துல அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்க்கு வெளியே பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த ரெண்டும் ஆப்போசிட் டீம்ல குவாலிட்டியா இருக்காங்க. யார் இருக்கா அப்படின்னா ஹென்ரி த்ரான்டன், அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்க்கு வெளியே நல்லாவே ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஹென்ரி த்ரான்டன். தென் ஸ்பின்னர்ல குவாலிட்டியா கேமரான் பாய்ஸ், லாய்ட் பப், இன்சிலா பவர் பிளேல ஜீவலுக்காக பவுல் பண்ணக்கூடிய மேத்சாட். ஸோ இப்படி ஸ்பின்னர்ஸும் குவாலிட்டியா வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் சதம் அடிச்சிருக்காருங்கிறதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷனா வந்து பிக் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைக் பார்க்குறப்ப ஒரு 75 to 80% வரைக்கும் அவரை பிக் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள ஒரு அவுட் ஆயிடுவாரு. அவர் ஃபேண்டசி டீம்ல வருவாரா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். கிளப் ஜீவல் இந்த வெனுல டொமஸ்டிக் லெவல்ல விளையாடுறப்போ இவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. 34 அப்படிங்கிறது இவரோட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. நாட் பிபிஎல், இந்த மற்ற மேட்சஸ்ல ஆடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டொமஸ்டிக் லெவல்ல ஆடுறப்பெல்லாம் இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்போ பிரேக் பவுலர் ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய மேத்சாட் அவர் மட்டும்தான். அதர்வைஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ரொம்பவே டீசெண்டா ஆடிறாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மேல அவுட் ஆயிட்டாரு. கிளப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அட்வான்டேஜ் பாக்குறப்ப எதுவுமே இல்லைங்க. ஸோ மிச்சு ஓவன் மாதிரி அட்வான்டேஜ் அவருக்கு எதுவும் இல்லை. அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். சாய் ஹோப் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த டீம்ல டாப் ஆர்டர்ல கூடிய இந்த டாப் 6 பேத்துல. மிச்சு ஓவன் அவர் வந்து ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் மேட்ச் சதம் அடிச்சதுனால அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய 5 பேத்துல சாய் ஹோப் தான்
பர்சன்டேஜ் வைஸா அதிக பேர் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ஆனா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. விக்கெட் கீப்பர் யார் பண்ண போறாங்கன்னா பென் மெக்டர்மெட் தான் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ், தென் பேட்டிங்ல இந்த வெனு ஹெட்வர்டு எல்லாத்துலயுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா பென் மெக்டர்மெட் தான். சாய் ஹோப்பை கம்பேர் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா பென் மெக்டர்மெட் தான். சாய் ஹோப் இருந்து கண்டிப்பா வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாதது. அதே 25 ரன்ஸ் வந்து பென் மெக்டர்மெட் அடிச்சிருவாரு. அட்வான்டேஜ் பாக்குறப்போ விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஒரு சேஃபான ஒரு பிளேயர். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல நீங்க அவர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சௌத்ரி, நிக்கில் சௌத்ரி ஆப்போனன்ட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டிஆர் ஷாட் டாப் ஆர்டர்ல இருக்காரு. பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். டிஆர் ஷாட் அவுட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நிக்கில் சௌத்ரிக்கு வந்து ஓவர் கொடுக்க பாசிபிலிட்டிஸே இல்லை. மேபி ஒரு 4ல இருந்து ஒரு 5வது ஓவர் வரைக்குமே டிஆர் ஷாட் அவுட் ஆகலைங்கிற பட்சத்துல சௌத்ரிக்கு வந்து ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. அவர் அதுக்கப்புறம் அதிகப்படியான பவுல் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரிலி மிடித்துக்கிட்டு டிஆர் ஷாட் கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பவுல் பண்ணலாம் வாய்ப்பு கம்மி. ஆனா பேட்டிங்ல இன்ஃபார்மல் தாங்க இருக்காரு. ஃபார்ம்ல தான் இருக்காரு. பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாத்தையுமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த இப்போ விளையாடுற சீரீஸ்ல வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கே அவர் வரல. ஸோ வந்திருந்தாருன்னா அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு மேபி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா உங்களோட டீம்ல ஒரு டிஃபரன்சியல் பிக்கை நீங்க சௌத்ரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து ஒரு 25 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. தென் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே பவுலர் இவர் மட்டும் தான். ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் இவர் மட்டும் தான் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ டிம் டேவிட்டுக்குலாம் மோஸ்ட்லி ஓவர் கொடுக்க மாட்டாங்க. சௌத்ரிக்கு தான் ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில டிஆர் ஷாட் ஒரு 4-5 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சௌத்ரிக்கு வந்து நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். உங்களோட ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம் வரைக்கும் நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் ஆஸ் யூசுவல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கடைசி 5 ஓவர் 6 ஓவர் அவருக்காக ஒதுக்கிடுவாங்க. பட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்காரு. பெருசா ஃபார்ம்ல இல்ல. வெறும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஏர்லியர் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போத் சீரீஸ்லயுமே வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிப்பாரு. அது ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கம்மி. அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 70% ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 20 to 25 ரன் அடிக்கிறாரு. அது ஃபேண்டஸ் டீம்ல வருமாங்க ஒரு கொஸ்டின் மார்க்லாம் இருந்தாலுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை பார்க்கணும். லாங் ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அவர்கிட்ட கேட்ச் பிடிச்சிருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நான் பர்சனலி இந்த டீம்ல இருந்து ஜீவல், பென் மெக்டர்மெட், சௌத்ரி அண்ட் டிம் டேவிட் இந்த 4 பேருமே நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த 4 பேர்ல 3 பேர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ அதுல பென் மெக்டர்மெட் விக்கெட் கீப்பர் ஒரு அட்வான்டேஜ், சௌத்ரி ஒரு டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக். சௌத்ரி அண்ட் ஜீவல் 2 பேர்ல இருந்து எனி ஒன். டிம் டேவிட் நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா கடைசி 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. அந்த கேட்ச் மூலியமாவே 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட் கிறிஸ் ஜோர்டான் டோட்டலி ஃபார்ம் அவுட், விக்கெட்டே எடுக்கல அப்படிங்கிற மனநிலையில தான் உங்களுக்கு பார்ப்பீங்க. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ல கூட அவர் போல் பண்ணல. ஸோ இது எல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பர்சன்டேஜும் ரொம்பவே கம்மி ஆயிட்டாரு. டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அவருக்கு இருக்குங்க. இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ரீசன் இந்த டீம்ல இருந்து ஒரு பவுலரை வெளியே எடுத்துட்டாங்க. 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போக போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு சௌத்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வச்சிருக்காங்க. அப்ப 5 மெயின் பவுலரோட போறதுனால லாஸ்ட் மேட்ச் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ 5 மெயின் பவுலர் அப்படிங்கிறப்ப அவரோட 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிளி அவர் பவுல் பண்ணிடுவார். 1. 2வது இன்சில பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னா மெரிடித்துக்கும் எல்லிஸ். இப்போதைக்கு இருக்கிற டீம்ல எல்லிஸ் இந்த 2 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா கிறிஸ் ஜோர்டனுக்கு தான். ஸோ அது எப்படி கரெக்டா ரெல்லி மெரிடித் லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ல போட்டாரு. இந்த மேட்ச் போட மாட்டாருன்னு என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்த ஸ்டான்லேக் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு. அவர் இன்சிலா பவர் பிளேல மெரிடித் கூட பவுல் பண்ணாரு. நடுவோட மிடில் ஓவர்ஸ் ஜோர்டன் எல்லிஸ் பவுல் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோர்டனுக்கு பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கலன்னு டெத் ஓவர்ல மெரிடித்தை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிளேல பவுல் பண்றதுக்கு மெரிடித் மட்டும் தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த 13-14வது ஓவருக்குள்ள அவரோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் டெத் ஓவர்ல பர்டிகுலர் 20வது ஓவர்ல பவுல் பண்ணாருங்கிறதுக்காக நிறைய பேர் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு கிறிஸ் ஜோர்டான், நாதன் எல்லிஸ் இந்த 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க.
இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது கிறிஸ் ஜோர்டானுக்கு. மோஸ்ட் ஆஃப் பெருசாக அவரை கன்சிடர் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாரு. அதே மாதிரி ஸ்லாம்கில் அண்ட் ஆட்சோக்லோ இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த டீமோட ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. இதுல ஆட்சோக்லோ விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆப்போசிட் டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டிஆர் ஸ்டார்ட், மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர். மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஆட்சோக்லோக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ். ஸ்லாம்கில பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. எனக்கு பர்சனலி செகண்டா அவர் போல் பண்ண போறாரு அப்படின்னா ஸ்லாம்கில்ட்ட இருந்து நான் 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஸ்லாம்கில்ட்ட இருந்து 1 விக்கெட். ஏன்னா ஆட்சோக்லோக்கு அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் கொடுப்பாங்க. இந்த 15 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆட்சோக்லோக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் அவரு. ஸ்லாம்கில கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஆட்சோக்லோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஆட்சோக்லோக்கு. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா நான் ஸ்லாம்கிலுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கிளப் ஜீவல், பென் மெக்டர்மெட், நிகில் சௌத்ரி அண்ட் டிம் டேவிட் இந்த 4 பேருமே பேட்டிங் ஆப்ஷன். இதுல பர்சனலி சௌத்ரி அண்ட் ஜீவல் 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னு உங்க டீமுக்கு கொண்டு போய்க்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பென் மெக்டர் மற்றும் டிம் டேவிட் இந்த 2 பேருக்குமே உங்க டீம்ல மஸ்டா போத் இன்னிங்ஸ்லயுமே கொடுத்துக்குங்க. சாரி, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பென் மெக்டர்மெட் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட் அண்ட் நிகில் சௌத்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிளப் ஜீவலை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொண்டு போங்க. தென் கிறிஸ் ஜோர்டான், நாதன் எல்லிஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்சனலி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ரில்லி மெரிடித் ஐ திங்க் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஆட்சோக்லோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். ஸ்லாம்கில் செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ்ல மேத்சாட், அர்லி போப், பென் மெக்டர்மெட், ஜெமி ஓவர்டன் அவரோட 4 ஓவரும் போல் பண்ண போறாரு. பேட்டிங்ல 6th அதாவது 5th டவுனே உள்ள வந்துடுறாரு. பேட்டிங்ல வந்து கண்டிப்பா 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் பென் மெக்டர்மெட் செகண்ட் டவுன்ல வராரு. இந்த சீசன் ஃபுல்லாவே பேட்டிங்ல இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் ஆடல. இந்த மேட்ச் ஆடக்கூடிய வாய்ப்பு ஒரு ரொம்ப அதிகம். ஹெட் டு ஹெட் ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த விக்கெட் கீப்பரும் பண்றதுனால கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அர்லி போப் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமாக 20 ஃபேண்டசி பாயிண்ட். தென் பேட்டிங்ல வந்து 15 to 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 40 to 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு சாலிடா கிடைக்கும். மேத்சாட் அவருக்கு இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி வேலையை கொஞ்சம் கம்மியாகுது. பவுலிங்ல அதிகமா 4 ஓவர்ல போல் பண்ண மாட்டார். 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. பேட்டிங்ல செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு as a பிளேயரா மட்டும் உள்ள அவர் வந்து பயன்படுத்திக்கலாம். தென் லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இந்த வகையில பென் மெக்டர்மெட், கிறிஸ் ஜோர்டான், ஸ்லாம்கில் வந்து செகண்டா பால் பண்ண போறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் அர்லி போப், கிறிஸ்லின் இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீம்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் டீம்ஸ்ல வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்லாம்கில பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நான் சொன்ன மாதிரி கிறிஸ் ஜோர்டான் டெத் ஓவர்ல அவர் தாங்க போல் பண்ண போறாரு. அந்த ஸ்டான்லேக்குன்னு ஒருத்தர் இல்லாததுனால இவரோட பொறுப்பு அதிகமாக போகுது. இந்த 20வது ஓவர் மோஸ்ட்லி 19, 20 இவர் தான். யாராவது ஒருத்தர் எல்லிஸ் இவங்க 2 பேர்த்துல இருந்து பாக்குறப்போ 20வது ஓவர் கூட இவர் ஜோர்டான் போல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது தென் ஃபீல்டிங் பொசிஷன் ஒரு பக்கம் வந்து டிம் டேவிட் நிப்பாரு, ஒரு பக்கம் வந்து கிறிஸ் ஜோர்டான் இருப்பாரு லாங் ஆன் லாங் ஆஃப்ல. ஸோ கண்டிப்பா வந்து ஃபேண்டசில இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயர்ல கிறிஸ் ஜோர்டான் இருப்பாரு. அதே மாதிரி ஜெமி ஓவர்டன் பேட்டிங்லயும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. ஃபேண்டசில இவருக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா 4 ஓவரும் போல் பண்றது, டெத் ஓவர்லயும் போல் பண்றதுனால இவரோட ஃபேண்டசில இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. இந்த மேட்சும் அப்படியே தான் இருக்கும். ஆட்சோக்லோ டைரக்டா உள்ள வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஹெட் ஹெட்லயும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வெனுலையும் இவரோட ஆவரேஜ் நல்லா இருக்கு டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். செகண்டா பால் பண்ண போறாருன்னா மேபி 1 விக்கெட் வரைக்கும் வெட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேத்சாட், கிறிஸ்லின், அர்லி போப், ஹென்ரி த்ரான்டன், ஜெமி ஓவர்டன் இந்த 5 பேரும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல. ஆட்சோக்லோ, பென் மெக்டர்மெட், நாதன் எல்லிஸ் அண்ட் கிறிஸ் ஜோர்டான் இந்த 4 பேரும் ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ்ல. இதுல ஆட்சோக்லோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஸ்லாம்கில். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே மேத்சாட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதேதான் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவரு கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-50 ஆப்ஷன் தான்.
நாதன் எல்லிஸ், ஜெமி ஓர்டன். ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்திருப்பாங்க. இவங்கலாம் சேஃபான ஒரு ஆப்ஷன். பர்டிகுலர் நாதன் எல்லிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா டெத் ஓவர்ல பால் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படின்னா கிறிஸ் ஜோர்டானுக்கு ஹெட்விட் ரெக்கார்ட், வினர் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. ஆர்ஜோக்லோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி கேமரான் பாய்ஸ், ஸோ அவருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்ஸியலா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கேமரான் பாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. ஒரு 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான 2 to 3 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. லோ பர்சன்டேஜா இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் பெருசா அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. கிறிஸ் ஜோர்டான் இந்த மேட்ச் இவருக்கு ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு, டெத் ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் லாங் ஆஃப்ல. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். தென் அவர் வரக்கூடிய டவுன்ல வந்து ஒரு 10-15 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரிஸ்கா கிறிஸ் ஜோர்டானுக்கு கொடுங்க. இதுக்கு முன்னாடி சேம் இவருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலரோட போயிருந்தாங்க. இப்ப ஸ்டான்லேக்னு ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறப்போ இவருக்கு அந்த பொறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இவரோட ஃபேண்டசியில கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.